ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு ரெண்டும் பொரிஞ்சோன்னே இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான். அதனால் ஒரு 5-6 பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். மண்டினாவே பச்சை மிளகா தான் நிறைய சேர்க்கணும். அதனால் பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வேகணும், முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா மசாலா அப்போ தான் நல்லாயிருக்கும் மண்டி. தக்காளி நல்லா வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா தக்காளி வெந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தானே தக்காளி வெந்துருச்சு. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகா காரம்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்குவோம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணி மண்டி இருக்குல்ல, அதில் புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த வெண்டைக்காயை வதக்கின வெண்டைக்காயை அதில் கொட்டி லைட்டாக கிளறிட்டு முதல்ல வதக்கி வச்சுருக்கோம். அதனால் லேசாக கிளறினா போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்குவோம். அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மண்டிக்கு எப்போவுமே அந்த அரிசி கழுவுன தண்ணியில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடி மண்டியை இறுத்து வச்சு அதில் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வற்றணும். வெண்டைக்காய் வெந்ததுன்னா சரியாக வந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பார்த்திங்களா, மண்டி வற்றி நல்லா சுண்டி கம்மியாக வந்துருச்சு. வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு துளி வெல்லம் சேர்த்து இறக்கிட்டா வெண்டைக்காய் மண்டி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.